இன்னைக்கு இந்த கிளாஸ்ல HTML-க்கும் CSS-க்கும் JS-க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். HTML அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், CSS அப்படிங்கிறது கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட், JS அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட். இந்த மூன்றுக்கு இடையில உள்ள வித்தியாசங்களை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ஹியூமன் பாடியை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஹியூமன் பாடி எடுத்த வரைக்கும் அதில் ஒரு முக்கியமான பார்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கெலிட்டன், அதாவது எலும்புக்கூடு. ஸோ ஹியூமன் பாடியில் எலும்புக்கூடு இல்லைன்னா ஹியூமன் பாடியை நம்ம ஒரு மனுஷனாவே நம்ம என்ன எடுத்துக்கிட மாட்டோம். அதே மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் வந்து HTML அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம வெப்சைட்டை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான செயல். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் பாடியிலே வந்து நம்ம வெறுமனே எலும்புக்கூட மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அந்த எலும்புக்கூட கவர் பண்ணுற மாதிரி, அதாவது தோலை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸை போடுவோம். அதுக்கப்புறம் ஷூஸு, கண்ணாடி, அதுக்கப்புறம் வாட்சஸ் இதெல்லாம் போட்டு ஹியூமன் பாடியை நம்ம அழகுபடுத்துவோம். எப்படி நம்ம ஹியூமன் பாடியை அழகுபடுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டை அழகுபடுத்துறதுக்கு சில ஸ்டைல்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணுறதுக்கு உதவக்கூடியதான் இந்த கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட், அதாவது CSS. ஃபைனலாக ஹியூமன் பாடி வெறுமனே எந்த ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நம்ம என்ன சொல்லுவோம், அது டெட் பாடி அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது அந்த ஹியூமன் பாடி எடுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் நடக்கணும், ஓடணும், அதுக்கப்புறம் அதோடைய இதயம் அப்படிங்கிறது நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அதே மாதிரி வெப்சைட்டை எடுத்த வரைக்கும் வெப்சைட்டில் வந்து ஒரு பட்டன் கிளிக் வந்து ஒரு யூசர் பண்ணுறாரு, இல்லைனா வந்து பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறாரு. அந்த யூசர் வந்து வெப்சைட்டில் என்னென்னலாம் ஆக்ஷன் பண்ணுறாரோ அதுக்கேற்றாப்புல அந்த பேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும். அதுக்கு உதவக்கூடியதான் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ உங்களுக்கு இந்த மூன்றுக்கு இடையில் உள்ள வித்தியாசங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது HTML அப்படிங்கிறது வெப்சைட்டில் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், CSS அப்படிங்கிறது அதில் சில ஸ்டைல்ஸை ஆட் பண்ணுறது, ஃபைனலாக ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டில் சில ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.